எஃப்ஐஏ உடைய பங்கு நம்ம மார்க்கெட்டில் எவ்வளோன்றதையும் எஃப்ஐஏ வந்து லார்ஜ் கேப்ஸில் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸை வந்து எவ்வளோ வச்சிருக்காங்க, எந்தெந்த செக்டாருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றது ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து மிட் கேப் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன ஈவெண்ட்ஸ், முக்கியமான ஈவெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2015 வந்து பார்த்தீங்கன்னா மோடியோடைய ரிஃபார்ம் வருது. ஸோ எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட்ஸ் வருது. கிட்டத்தட்ட ஒரு 80,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 2015. 60 வந்து பார்த்தீங்கன்னா டிமானிஸ்ட்ரேஷன்ஸ் அப்புறமா ட்ரம்ப் எலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வரனால கொஞ்சம் அன்சர்டனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது 30,000 கோடி வந்து வெளியே எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் 2017 வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓவரால் குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாமே வந்து ரேலியில் இருந்துச்சு. ஒரு மாதிரி வந்து ஓவரால் வேர்ல்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோத் அந்த பாத்தில் இருந்ததுனால பயங்கரமான ஒரு இன்ஃப்ளோ இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1,20,000 கோடி அளவுக்கு வந்து 2017 உள்ளே கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2018 வந்து யூஎஸ் சைனாக்கு வந்து ட்ரேட் வார், அதுக்கப்புறமா அது ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன். ட்ரம்ப் தான் அப்போ பிரசிடெண்டாக இருந்த டைம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அவங்க வெளியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 2020 வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் கிராஷு ரெக்கார்ட் லோக்கு போயிடுச்சு நம்மளுடைய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் எல்லாமேன்றனால 2020 வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் முடிஞ்ச பின்னாடி மார்க்கெட் ஓப்பன் பண்ண பின்னாடி வந்து 1.5 லட்சம் கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. 2021 பார்த்தீங்கன்னா வேக்சின் வந்து ரோல் அவுட் பண்ணது, இந்தியாவுடைய க்ரோத் வந்து ரிவைவல் ஆனது, இது எல்லாமே ஒரு கீ ரீசன்ஸாக இருந்ததுனால கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோ இருந்துச்சு எஃப்ஐஏடைய இன்ஃப்ளோ. 2022 வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்டோடைய ரேட் வந்து ஹைக் பண்ணிட்டாங்க. அதை ஹைக் பண்ணும்போது மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வாரம் அப்போ தான் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் இருக்கிறனால 2 லட்சம் கோடி வந்து மார்க்கெட்லேருந்து வெளியே எடுத்துட்டாங்க 2022. 23 என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட திருப்பி ஒரு 2 லட்சம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா சைனா வந்து ஸ்லோ டவுன் ஆனது, இந்தியாவை வந்து நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே பார்க்குறது, இந்த மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன் இருந்ததுனால 2023 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் கோடி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்தாங்க நம்ம மார்க்கெட்டில். இதில் கீ ஈவெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் கிராஷ்க்கு அப்புறமா அவங்க பயமாக உள்ளே கொண்டு வந்தது, ரஷ்யா உக்ரைன் வார்னால இங்கேருந்து வெளியே கொண்டு போனது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீயான ஈவெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எஃப்ஐஏவுடைய டாப் 50 ஸ்டாக்ஸ் எது நம்ம சொல்லணும்னா அது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. பட் நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். பேங்கிங் ஸ்டாக்ஸ், ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் முன்னே நான் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய க்ரோவிங் பெட் எது வந்து பயங்கரமான க்ரோத் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா பாரதி ஏர்டெல், லார்சன் அண்ட் டியூபரோ, டாடா மோட்டார்ஸ், இது மூணுமே வந்து பயங்கரமான ஒரு க்ரோத்தில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பெட் பண்ணுறாங்க க்ரோத்தில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் யூனிட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில நிறுவனங்களும் வந்து பயங்கரமான ஒரு க்ரோத் இருக்க போது. அது வந்து பயங்கரமாக வந்து பிரேக் அவுட் ஆக போகுது. இதனால் வந்து அப்படியே ஒரு மாதிரி கன்சாலிடேஷன்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ வந்து அதை உடச்சிட்டு வெளியே வரதுக்கான நேரம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் முக்கியமான 3 ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, என்டிபிசி, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்னு சொல்லக்கூடிய HAL, இது 3 டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ். இது 3 தான். என்டிபிசி வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள்ஸில் இருக்காங்க, HAL வந்து டிஃபென்ஸ், எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர்ஸ். இப்போ இது நம்மளுக்கே தெரியும், கடைசி ஒரு 2 மாதத்தில் வந்து மார்க்கெட் ஓவராலே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்லேயே ஒரு மாதிரி கன்சாலிடேஷனில் இருக்கும்போது இது 3 ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஏறி இருக்குது. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா 3,400 ரூபாய் அந்த ரேஞ்சிலலாம் இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3,700-800 ரூபாய் அளவுக்குலாம் போயிடுச்சு ஒரு ஷேரோடைய ப்ரைஸு. என்டிபிசி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 8% வந்து பார்த்தீங்கன்னா ரேலியில் இருக்காங்க. எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா 792 இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஷேர் ப்ரைஸு 2 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 880 வரைக்கும் போனாங்க, 885 வரைக்கும்லாம் போனாங்க. இப்போ 860 ரூபாயில் இருக்காங்க. பட் எஸ்பிஐ, என்டிபிசி, ஹிந்துஸ்தான் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2025 மே ஏப்ரல் அந்த டைம்லலாம் வந்த டேட்டா தான் இது எல்லாமே. ஏன்னா அப்பப்போ அப்டேட் ஆகாது, அப்படியே ஒரு 6 months வந்து குவார்டர்லி அது மாதிரி வந்து இயர்லி தான் அப்டேட் ஆகும். அந்த டேட்டா வச்சு தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஒவ்வொரு செக்டார்லையும் அவங்களுக்கு முக்கியமான ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸ் எது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அவங்களுடைய பேங்கிங் செக்டர் வந்து HDFC, ICICI, கோட்டக் மஹேந்திரா, ஆக்சிஸ், எஸ்பிஐ மட்டும் தான் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் மட்டும் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஐடி சர்வீஸில் எதாவது வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஃபஸ்ட்டு, டிசிஎஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ, அம்மா வந்து சிமெண்ட்ஸ் இன்ஃப்ரா அதில் நம்ம எடுத்தோம்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அம்மா லார்சன் அண்ட் டியூபரோ, அதுக்கப்புறமா வந்து அதானி போர்ட்ஸ் இதெல்லாமே அதில் வச்சுருக்காங்க. கன்சூமர் டியூரபிள்ஸ் இல்லை கன்சூமர் குட்ஸ் நம்ம சொல்லக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஐடிசி வந்து FMCG தான், அதான் அவங்க அதில் வராங்க. நெக்ஸ்ட் வந்து இந்துஸ்தான் யூனிலிவர், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா FMCG ஸ்டாக்ஸ் தான். ஃபார்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா மட்டும். ஆட்டோமொபைலில் வந்து மாருதி சுசுகியும் டாடா மோட்டார்ஸும் இவங்களுடைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ரொம்ப லைக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸ். ரீசெண்ட் டைமில் எஃப்ஐஏடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் மாறி இருக்குது. அதை பற்றி என்ன நம்ம பார்க்கலாம். இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து லார்ஜ் கேப்பை விட மிட் கேப்பில் வந்து அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் வந்து இவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் 25% வச்சுருக்காங்க. மிட் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 15% மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் எது இதில் குறைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்லோடைய அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்ஸை வந்து குறைச்சிருக்காங்க.
எதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து பஜாஜ் ஃபினான்ஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, லார்சன் & டூப்ரோவில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இப்போ ஏன் வந்து மிட் கேப் பக்கம் அவங்க நுகர்றாங்க, எதுக்காக வந்து இந்த மாதிரி லார்ஜ் கேப்லேருந்து குறையிறாங்கன்னா, லார்ஜ் கேப் வந்து ஆல்ரெடி அவங்க வேல்யூஷன் பீக்கில் இருக்குது, கிட்டத்தட்ட அவங்களுடைய பீக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோத் இருக்கும், பட் டெவலப்பிங்னா ரேப்பிடான இருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இப்போ வந்து மிட் கேப்ஸை வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா பயங்கரமான ஒரு க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ லார்ஜ் கேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதை வந்து ரொம்ப வேல்யூஷன் பீக் ஆகிடுச்சுன்னா அதில் கொஞ்சமாக விற்றுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து மிட் கேப்பில் போடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அது சப்போஸ் கூல் ஆகும், ஏன்னா லார்ஜ் கேப்ஸ் வந்து பீக்கில் இருக்கும்போது அதுக்கப்புறமா கொஞ்சம் கூல் ஆகல, அதுக்கப்புறமா திருப்பி அதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ வந்து அவங்களுடைய மிட் கேப்பில் அவங்க வந்து பயங்கரமாக எந்தெந்த செக்டர்ஸ் அவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கெமிக்கல்ஸ், ஆமாம் வந்து ஐடியில் முக்கியமாக வந்து ஏஐ எனேபிள் பண்ணக்கூடிய ஐடி ஸ்டாக்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் வந்து பயங்கரமான ஒரு டாமினேஷன்ஸில் இருக்குது. எதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கெமிக்கல்ஸ் வந்து ஈவிக்கும் செமிகண்டக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து கெமிக்கல்ஸ் அந்த ஸ்டாக்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்ற ஒரு ரீசன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஐ பூம் வந்து பயங்கரமாக இருக்க போது. சப்போஸ் இப்போ இந்தியாவில் அது பயங்கரமாக இல்லைனாலையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு ஃபியூச்சரில் எப்படி தான் பீக் அடிக்க போது, அந்த நேரத்தில் வந்து நம்ம இப்போயே போட்டு வச்சோன்னா அது பீக் ஆகும்போது நம்மளுக்கு அதுலேருந்து கொஞ்சம் நல்லா ஒரு இது பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஐடி ஸ்டாக்ஸ் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஃபார்மா வந்து இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் வந்து பயங்கரமான ஒரு க்ரோத் ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாருமே. கிட்டத்தட்ட ஃபார்மாவில் வந்து டாக்டர் ரெட்டி அண்ட் சன் ஃபார்மா இவங்க மட்டும் தான் அந்த நிஃப்டி 50 இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த மிட் கேப்பில் இல்லை நெக்ஸ்ட் 50 தான் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக பூம் ஆகிட்டு கிட்டத்தட்ட இவங்க எல்லாமே வந்து பொட்டென்ஷியல் மிட் கேப்பில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து நெக்ஸ்ட் 50க்கு போயிட்டு அதுக்கப்புறமா நிஃப்டி 50க்கும் போகிறதுக்கான ஹை சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஃபார்மா வந்து பயங்கரமான ஒரு க்ரோவிங் இண்டஸ்ட்ரி. ஃபார்மா ஏன்னா நமக்கு மருந்து மாத்திரை எல்லாமே ஃபியூச்சர் இல்லைன்ற நிலைமைக்கு வந்துட்டோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் அவங்க லார்ஜில் வந்து எதுக்கு ஃபார்மாவுக்கு கான்சன்ட்ரேஷன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கான மீனிங் இதுதான். நெக்ஸ்ட் அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸான ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்க்கலாம். மிட் கேப்பில் பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா 30% பங்கு அவங்க வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஏஐ அண்டு க்ளவுட் சர்வீஸ் வந்து பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் கொடுக்குறதுனால எஃபிஐ வந்து இதை அப்படியே கண் வச்சுட்டே இருக்காங்க. என்னுடைய ரேடாலையுமே வந்து பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் வேல்யூஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் ஆனால் அது இன்னும் இப்போ அந்த ஐடி செக்டர் ஓவராலாகவே கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கிறனால அது கரெக்டாகும் போது பெர்சிஸ்டன்ட் சிஸ்டமே நாமளும் வந்து 1-2 சொல்லிட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ், டாடா கெமிக்கல்ஸ், கோஃபரேஜ் இவங்க வந்து ஐடி சர்வீஸ் அதில் இருக்காங்க. கேபிஐ டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஸ்டாக்னே சொல்லலாம். ஏன்னா கேபிஐ டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஈவிக்கு எல்லாமே வந்து இவங்க தான் வந்து அந்த ஐடியில் வந்து அந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணி கொடுக்குறது வந்து கேபிஐ டெக்னாலஜிஸ் தான். டாடா எல்எக்ஸி இருக்காங்க, டாடா மோட்டர்ஸ்க்கெல்லாம் அவங்க தான். பட் இருந்தாலும் ஒரு சில டாடா ஸ்டாக்குக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேபிஐ டெக்னாலஜிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க ஐடி சர்வீஸ். அந்த சர்வீஸு அப்புறமா வந்து அந்த ஈவிக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேபிஐ டெக்னாலஜிஸ் பயங்கரமான ஒரு பிளேயர் அதில். ஸோ இவங்களும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேபிஐ டெக்னாலஜிஸ் வந்து கொஞ்சம் ஃபேவரட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால்கெம் லேப்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுமா மெட்ரோபாலிஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோபாலிஸ் அம்மா வந்து ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு ரேப்பிடான ஒரு இதில் இருக்குது, ஃபயரில் இருக்குது. இப்போ ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ட்ரம்ப்போடைய அந்த 100% டேரிஃப்னாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இதில் இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்டிஸ் ஹெல்த் கேரும் மெட்ரோபாலிஸும் வந்து பயங்கரமான ஒரு பீக்கில் இருந்தாங்க, பயங்கரமாக அடிஷன் வரைக்கும் வராங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹெல்த் கேர் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான இப்போ கிட்டத்தட்ட நிஃப்டி 50க்குள்ளேயே அவங்க வந்துட்டாங்க. பயங்கரமான ஒரு இதில் இருக்குது ஃபார்மா அந்த ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ். இதெல்லாமே தான் வந்து டாப் மிட் கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு. இவங்க எல்லாமே வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே சும்மா ஏதோ பிக் பண்ணி அது அப்படியே இல்லை, அவங்க பயங்கரமான ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்பாங்க, எதாவது லாங் பொட்டென்ஷியலுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்து வைக்கிறது தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டாப் மிட் கேப்ஸ்.